இந்த இடத்துல மின் இணைப்பே கிடையாது. ஆனால் 3 ஃபேனு போடணும், 4 லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு மிக்ஸி, இந்த மாதிரி ஒரு டிவி. இது மாதிரி கரண்ட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் அந்த இடத்துல சோலார் போடணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற லித்தியம் பேட்டரி உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வரப்பிரசாதம். 5 வருஷம் வாரண்டியோட வருது. சாதாரண ஹோம் யுபிஎஸ்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருக்குது. இதில் நீங்கள் சோலார் எம்பிபிடியை கனெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு சோலார் பேனல் போட்டால் போதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனையும் நம்மளால் இதில் இயக்க முடியும். அதான் ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஃபேன் போடுறீங்க அப்படின்னா 85, 90 வாட்ஸ் எடுக்குது. இங்கே நீங்கள் பிஎல்டிசி ஃபேன் வாங்கிட்டிங்கன்னா வெறும் 25லேருந்து 30 வாட்ஸு. ஒரு சாதாரண ஃபேனு 10 மணி நேரம் ஓடுதுன்னா, ஒரு பிஎல்டிசி ஃபேனு 30 மணி நேரம் ஓடும். அப்போ நம்ம இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் போடுறோம். லிமிட்டடாக பேட்டரி பேக்கப் இருக்குன்னா 10 மணி நேரம் 3 ஃபேனை நீங்கள் ஓட்டினா கூட இந்த பேட்டரி தாங்கும். அதே மாதிரி லைட்டு, எல்இடி லைட்டு போடுறீங்க, 5, 6 லைட்டு போடுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் நிற்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரிட்ஜு போடணுன்னு ஆசைப்பட்றாங்க. சாதாரண ஃப்ரிட்ஜு 200லேருந்து 250 வாட்ஸ் எடுக்கும். இதே இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா 30லேருந்து 50 வாட்ஸ் தான் எடுக்கும். ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் கூலிங்காக வச்சுக்கலாம். இந்த சைட்டில் ஒரு 4 டியூப் லைட்டு, ஒரு 3 ஃபேனு, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, செல்ஃபோன் சார்ஜரு, இப்படி எல்லாமே போடணும் சார். ஆனால் எங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கும்போது ஒரே ஒரு 580 வாட்ஸு சோலார் பேனலு, ஒரு 100 ஏஹெச் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி. நார்மலாக ஒரு 100 ஏஹெச் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வாங்கினீங்கன்னா அது 150 ஏஹெச் லெட் ஆசிட் பேட்டரிக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் பேட்டரிக்கு உள்ள வித்தியாசம் ரொம்ப நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். லித்தியம் பேட்டரி C1 டைப்புன்னு அர்த்தம். அதாவது 100 ஏஹெச் பேட்டரி வாங்குறீங்கன்னா 100 ஆம்பியரை கொடுத்தும் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அது மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினீங்கன்னா C10 ரேட்டிங்கு, C20 ரேட்டிங்கு இப்படி இருக்குது. C10 ரேட்டிங்னா 15 ஆம்பியருக்கு மேலே அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. அப்போ ஒரு சோலார் பேனலை வச்சு சார்ஜ் பண்ணும்போது அதிகபட்சமாக பவர் உற்பத்தி பண்ணக்கூடிய 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அது ஒழுங்காகவே சார்ஜ் ஆகாது. திரும்ப 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் கரெக்டாக சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி சார்ஜிங் ப்ராப்ளத்தினால பேட்டரியை ஃபுல்லாகவே நிரப்ப முடியாது. ஆனால் லித்தியம் பேட்டரி நீங்கள் வாங்கும்போது 550 வாட்ஸ்லேருந்து 45 ஆம்பியர் வந்தால் கூட 45 ஆம்பியரை அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிடும். அதனால் வெறும் 3 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த லித்தியம் பேட்டரி சார்ஜ் ஆகிடும்.